ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களின் முரட்டு குணங்கள். ரிஷபராசிக்காரர்கள் இன்பமாக வாழ வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார். ஆனாலும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். எல்லோரையும் நேசிப்பதால் இவர்களது வாழ்க்கை அமைதியாகவே செல்லும். எதிலும் பொறுமை காட்டுவார். இதனால் இவர்களது வெற்றி தாமதமாகும், ஆனால் நிலையாக இருக்கும். இதில் தோற்றம். ரிஷபராசிக்காரர்களின் கைகள் தடித்து காணப்படும். கைவிரல்கள் சிறியதும் பெரியதுமாக இருக்கும். பெரிய விரலை விட மோதிர விரல் நீண்டு காணப்படும். இவர்களது நாக்கில் உண்மை இருக்கும். எதை சொன்னாலும் பலிக்கும். இது சொத்து. இந்த ராசியில் பிறந்தவர் வேலையில் முழு மனதுடன் உழைப்பவர். பணத்தை கடவுளாக நினைப்பவர். இவரிடம் பணம் தங்காது. எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு செலவாகும். பணம் சம்பாதிப்பதில் வல்லவர். மற்றவரிடம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார். இதனால் இவர் சுயநலவாதியாக இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் பெரிய பணக்காரனாக, கோடீஸ்வரனாக ஆவார்கள். வேலை. இறுதியில் இறைவன் கருணையால் நினைத்த காரியங்களை வெற்றியோடு முடிப்பார். மக்கள் நடுவில் நல்ல பெயருடன் இருப்பார். கடவுள் நம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களையும் வெற்றியுடன் முடிப்பார். காதல் உறவு. ரிஷபராசிக்காரர்கள் காதலில் கைத்தேர்ந்தவராக இருப்பார். இவர்கள் தங்கள் விரும்பும் ஒருவரை எளிதாக கவர்ந்து அவரை காதலில் விளைவிப்பதில் கில்லாடி. இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். தாம்பத்தியத்தில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார். விருப்பங்கள். இந்த ராசிக்காரர்களின் பொழுதுபோக்கு புத்தகம் படித்தல், விளையாடுதல், நல்ல பொருட்களை உருவாக்குதல், பாடுதல், கதை எழுதுதல், இவற்றில் எதை செய்தாலும் அதில் நினைவு கூர்ந்து செய்வார். ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவராகவும், ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் ஆடைகளை அழகுபடுத்துவதில் ஆர்வம் உள்ளவராகவும் இருப்பார். பிசினஸ். ரிஷபராசி நேயர்களின் தொழில் துணி வியாபாரம் செய்தால் அதிக லாபம் பெறலாம். இந்த ராசிக்காரர்கள் பெரிய வீரர்களாக இருப்பார். குணம். ரிஷபராசியில் பிறந்தவர் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர், பேராசை இல்லாதவர், நற்பண்பு, தீய குணம் இல்லாதவர், ஐம்புலனையும் அடக்க தெரிந்தவர், கடவுள் நம்பிக்கை, பிடிவாதம், பரந்த மனம், நிம்மதியான மனம், பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட சூட்டை போல இவர்களின் குணம் அமைந்துள்ளது. சூடானவர்கள். ரிஷபராசிக்காரர்களின் ராசியான நிறம் நீலம், நாவல் பழ நிறம். இந்த நிறமுடைய ஆடைகளை அணிவதன் மூலம் இவர்களுக்கு அமைதி நிலவும். வெள்ளை மற்றும் கருநீலம் நன்மை தரும். வெண்மை நிறம் இவர்களுக்கு வெற்றியை தரும். எனவே இவர்கள் அணியும் ஆடையில் வெண்மை நிறம் அவசியம் இருத்தல் வேண்டும். நட்பு. ரிஷபராசிக்காரர்களுடன் ரிஷபம், மிதுனம், மகரம், கன்னி, கும்பராசிக்காரர்கள் அன்பான நண்பர்களாக இருப்பர். கும்பராசிக்காரர்கள் இவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவர். இவர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு உண்மையான நண்பராவார். மேசராசிக்காரர்களும் இவர்களுக்கு நண்பராக இருப்பர். சிம்மராசிக்காரர்கள் தொல்லை தரக்கூடியவர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் தேலின் தன்மை வாய்ந்தவர். மகர ராசிக்காரர்கள் கல்வியில் உயர்ந்த லாபம் தரக்கூடிய நண்பராக இருப்பர். சிம்மம் கும்பராசிக்காரர்களிடம் அதிக நட்பு கிடையாது. மேசம், மிதுனம், துலாம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்கு நன்மை கிடையாது. இல்லற வாழ்க்கை. ரிஷபராசியின் இல்லற வாழ்க்கை. இந்த ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடன் திருமண வாழ்க்கை அமையும். அதேபோல கன்னி ராசிக்காரர்களுடன் வாழ்க்கை அமையும். ஒற்றுமையுள்ள வாழ்க்கை உண்டாகும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ்வார். அதிர்ஷ்டக்கல். இந்த ராசிக்காரர்களுக்கு துன்பம் நேராமல் இருக்க வைரம் அணிய வேண்டும். இந்த கல்லை வெள்ளத்தங்கத்தில் அல்லது வெள்ளியில் வைரக்கல் வைத்து அணிந்தால் சங்கடம் தீரும். வைரக்கல்லை சனிக்கிழமையில் சுபதனத்தில் அணிய வேண்டும். இந்த ராசிக்காரர் மறைமுகமாக ஒவ்வொருவரையும் நேசிப்பவர். பரம்பரை விஷயங்களை இணைத்து புதிய பகுதியை உருவாக்குவதில் ஆர்வமுள்ளவர். வீடு மற்றும் குடும்பம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தாய் தந்தை உள்ளனர். குழந்தைகளின் மனதில் நிறைந்த அன்பும் தைரியமும் நிறைந்திருக்கும். ரிஷபராசி கன்னி பெண்களுக்கு சுகம் நிறைந்திருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களின் பேச்சில் மயங்காதவர். அவரே சந்தோஷத்துடன் மற்றவரையும் சந்தோஷமாக வைப்பவர். இந்த ராசிக்காரர்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பர். குடும்பத்தை பற்றி யோசனை செய்து அதற்கான தீர்வை எடுத்து முடிப்பவர். பரம்பரை ஜமீன்தாரரை பார்த்து பயப்படுவார் மற்றும் தூரம் செல்வார். குடும்பத்தில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார். பாரம்பரியத்தை பின்பற்றுவார். வீட்டு விசேஷங்களில் தன்னை தனியாக வைத்துக் கொள்வார். இவர்கள் கம்பீரமாகவும் சக்திசாலியாகவும் இருப்பவர். அதிர்ஷ்டயன். ரிஷபராசிக்காரர்களுக்கு 6 அதிர்ஷ்ட எண்ணாகும். 6இன் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும். இது தவிர 4, 5, 8ஆம் ராசியான எண்களே அதிர்ஷ்டம். பலவீனம். ரிஷபராசி நேயர்கள் பயந்த குணம் கொண்டவர்கள். கோபம் மிகுந்தவர். கம்பீரமான வேலைகளை செய்து முடிப்பார். இவர்களே தான் மகான் என்று எண்ணிக்கொண்டிருப்பார். பின் மற்றவர்களின் நிலையை நினைத்து வேதனைப்படுவார். கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருப்பார். அவரே தன்னுடைய வேலையை செய்து கொள்பவர். கஷ்டங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ராமாயணம், காயத்ரி மந்திரம் ஆகியவற்றை செவ்வாய்க்கிழமையில் படித்தல் வேண்டும். சனி பகவானிற்கு சனிக்கிழமையில் விரதம் இருக்க வேண்டும். வெள்ளை ஆடை, அரிசி, பால் முதலியவற்றை தானம் செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியம். ரிஷபராசி நேயர்களுக்கு வயிற்று உபாதை உண்டு. வாயு கோளாறு, சர்க்கரை நோய், பார்வை கோளாறு, தொண்டை முதலிய நோய்களும் உண்டு. இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இவர்களுக்கு சுக்கிரதசை நடக்கும்போது எண்ணற்ற பணங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இவர்கள் நோயிலிருந்து தப்பிப்பதற்கு பழம், இளநீர், தக்காளி முதலியவற்றை உண்டு வர வேண்டும்.
அதிர்ஷ்ட நாள். இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் புதன்கிழமை உன்னதமான நாள். இவர்கள் இந்த நாட்களில் எந்த காரியம் தொட்டாலும் வெற்றி உண்டாகும். பௌர்ணமி தினத்தில் வரும் இந்நாட்களில் எந்த காரியமும் செய்தல் கூடாது. அதேபோல ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குணம், பொருளாதாரம், அதிர்ஷ்டம், வேலைவாய்ப்பு, திருமணம் போன்றவை அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் அழகான தோற்றத்தில் காணப்படுவார்கள். இவர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் அமைதியான குணத்தையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதேபோல சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது சற்று கடினம். இவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சுயநலமாக இருப்பது பிடிக்காது. ரிஷபராசிக்காரர்கள் பழகுவதில் இனிமையான குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அடிக்கடி மாறாமல் ஒரே நிலையாக இருக்கவே அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள். மேலும் இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதனை கண்டு தயங்காமல் அதனை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவர்கள். இவர்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் உடையவராகவும் அழகாக சிரிப்பவராகவும் திகழ்வார். நண்பர்களுடன் நெருங்கி பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வைத்துக் கொள்வார்கள். இதில் ரிஷபராசினர் காதலில் கைத்தந்தவராக இருப்பர். காதலில் விளைவிப்பதில் கில்லாடி. இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும். தாம்பத்தியத்திலும் அதிக ஆர்வம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் அக்கறையாக இருப்பார்கள். இவர்களுக்கு திருமணம் ஆனதும் திருமண வாழ்க்கையை தம்பதியினர் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மன வாழ்க்கையை அனுபவிப்பர். இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னிராசியிலோ மகராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். கும்பராசிகளில் பிறந்தவர்கள் சேராமல் இருப்பது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தாய் தந்தை இருப்பார்கள். குழந்தைகளின் மனதில் நிறைந்த அன்பும் தைரியமும் நிறைந்திருக்கும். ரிஷபராசி கன்னி பெண்களுக்கு சுகம் நிறைந்திருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களின் பேச்சில் மயங்காதவர்கள். அவரின் சந்தோஷத்தில் மற்றவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பார். இந்த ராசிக்காரர்களின் உயர்வுக்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார். குடும்பத்தை பற்றி யோசனை செய்து அதற்கான தீர்வு எடுப்பார். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்து விடுவார். அதனால் அவரது குடும்பத்தினர் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துவார். சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையாக தொழில் செய்வார். பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்க மாட்டார். பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட், நகைக்கடை, அடகு கடை, ஜவுளி கடை, ஷேர் புரோக்கர், ஃபைனான்ஸ் போன்ற தொழில்களே இவருக்கு அமையும். சுக்கிரன் நவரத்தினம் மற்றும் ஜவுளிக்கு அதிபதி. மார்க்கெட்டிங், சேல்ஸ் போன்ற அலைச்சலும் வளவல பேசும் வேலைக்கும் இவர் செல்ல மாட்டார். கமெண்ட் பாக்ஸில் ஒரு நேயர் கேட்குறார், எனக்கு 38 வயதாகிறது, இன்னும் திருமணம் நடக்கலை, என்ன காரணம்? ராசி ரிஷபம், நட்சத்திரம் கிருத்திகை, லக்கணம் கும்பம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இதுக்கு விடை இதுதான். அதாவது 38 வயதாகுது. இதுக்கு தாங்கள் இந்த 12 கட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் கற்ற கல்வியின் மூலம் நல்லது கெட்டதை ஆராய்ந்து எது தேவை எது தேவையற்றது என நன்கு யோசித்து முடிவிடுங்க. உங்கள் கல்வி இந்த விஷயத்தில் முடிவெடுக்க பயன்படவில்லை அப்படின்னா நீங்கள் நிறைய புகழ்பெற்ற ஜோதிடரை அணுகுங்க. அவர் கேட்கும் தொகையை தந்து பரிகாரம் கூறினா அதை சரி செய்து விரைவாக முடிவிடுங்க. இன்னொன்று பொதுவாக பார்த்தோம்னா, பொதுவாக 35 வயசுக்கு மேலே தோஷம் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. மனப்பொருத்தம், அதாவது பெண்ணிற்கு ஆணிற்கு மனம் ஒத்துப்போனால் திருமணம் செய்யலாம். பெண்ணாக இருந்தால் 33 35 வயதுக்கு மேலே, ஆணாக இருந்தால் 35 36 வயதுக்கு மேலே ஜாதகம் பார்க்க தேவையில்லை. மனப்பொருத்தம் இருந்தால் போதும். அதே சமயத்தில் அஷ்டம சனி காலம் கூட முடிந்து விட்டது. முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். திருமணம் இந்த வயதில் தான், பிள்ளை பேர் இந்த வயதில் தான் அப்படின்னு இல்லை. திருமணம் நடக்கவில்லை, திருமண பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கடினம்தான். ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இறைவனின் ஆணையில் இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. அதை வைத்து சமூகம் ஏதோ மார்க் போட்டாலும் போடட்டுமே. சமூகம் கொடுக்கும் மதிப்போ காசோ கடைசி வரையில் வரப்போவதில்லை. ஆகவே நீங்கள் மனம் தளராமல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச, முடிந்தால் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. அதற்கு தான் நாட்டில் பஞ்சம். மேலும் திருமண சந்தையில் சொத்து, சாதி, பணம், உருவ பொருத்தம் இதெல்லாம் பார்த்து பல நல்ல வரன்களை இழக்கிறாங்க. அனைத்துமே சொந்த கருத்து. ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கவும். மேலும் ஆயில்யம், அஸ்தம், சித்திரை மற்றும் கேட்டை மிக அற்புதமாக பொருத்தமாக உள்ளது. இந்த நட்சத்திர பெண் என்றால் பார்த்து திருமணம் செஞ்சுக்கலாம். அடுத்தா இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன், தற்போது வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். நான் திருநெல்வேலியில் ஒரு பிரபல லோக்கல் சேனலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வாரம் ஒரு பிரபல ஜோதிடர் ப்ரோக்ராம் வருவார். ஒரு நாள் அவரிடம் எதாச்சியாக ஒரு கேள்வி கேட்டேன். நான் எனக்கு சாதகமான பெண்ணை ஜாதகம் பார்த்து திருமணம் செய்த பின்பு எங்களுக்கு குழந்தை பிறந்து அவர்கள் ஜாதகத்தின் மூலம் எனக்கு ஏதாவது சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் எந்தவித யோசனையும் இல்லாமல் உடனே சொன்னார், ஆமன்று. அதாவது அவர் சொல்வது, உங்களுக்கு குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தை ஜாதகம் பாதியும் உங்கள் ஜாதகம் பாதியும் பலிக்கும்.